பஞ்சாங்கம் மார்ச் 18, 2024, 18/3/2024, தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் மாலை 6:12 வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். வளர்பிறை நவமி திதி இரவு 10:51 வரை, அதன் பிறகு தசமி திதி. சித்த அமிர்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 முதல் 7 வரை, நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, செவ்வாய், சுக்கிரன், மீனத்தில் சூரியன், புதன், ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி, இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் போன்ற விஷயங்களுக்காக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று கடுமையான வளர்ச்சி ஏற்படும். இந்த கடுமையான வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. நீட் எக்ஸாம், ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, அந்த எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் செய்வதன் மூலமாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடுகள் செய்வீர்கள். பூமி தொடர்பான முதலீடுகள் அல்லது வழக்கு சார்ந்த முதலீடுகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் திருமண செலவுகள் உங்கள் கையிருப்பை கரைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்காது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உறவுகளை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய நற்செய்திகள் பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசு வகையில் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக, குறிப்பாக குழந்தைகளின் தேவைகளுக்காக, குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக அல்லது குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான கடன் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய வியாபார விஷயத்தில் லாபத்தை பெருக்கும் யோகம் ஏற்படும். வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுனால உங்களுக்கு தன வரவு ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகளின் மூலமாக செலவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி, 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைகள் கௌரவத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாகி இருந்தாலும் நீச்ச பங்க பலனை சூரியனோடு சேர்ந்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு தன வருமானம் ஏற்படும். உங்களுடைய குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளை கூட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய நற்செய்திகள் பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு கிடைப்பதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, பொறுப்புகள் கூடுகின்ற நேரம். கௌரவ தலைமை பொறுப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது.
பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சற்று முன்கோபம் அதிகரிக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசி தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் திடீர் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலமாக, அதாவது வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சமயோஜித புத்தியின் மூலமாக நிலவரங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் பாதிப்புகள் இருக்கும். அதை சமாளித்து தான் போயாகணும், பேசி தான் தீர்க்கணும். ஆனால் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இல்லை. அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். வியாபாரத்தில் சிறு குறு வியாபாரிகள் கூட வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் அல்லது கோபமான பேச்சுக்கள் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் வார்த்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்களின் மூலமாக இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வாக்குவாதம் அதிகரிக்கும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். தவறான வார்த்தைகள் அல்லது தகாத வார்த்தைகளை பேசி உங்கள் மரியாதையை சுயமரியாதையை கெடுத்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் பேச வேண்டிய நாள். மிதுன ராசி. மனசில் தெளிவை தரக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய சுகத்தை குறைக்கிறதோ அல்லது உங்களுடைய செல்வாக்கை குறைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருந்தாலும் அது எந்த விதமான பாதிப்பையும் பெருசாக ஏற்படுத்தாது. இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழந்த வேலை அல்லது இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். நல்ல நண்பர்களின் ஆலோசனை அல்லது நல்ல வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்கள் குடும்ப கௌரவத்திற்கு இருக்கின்ற குழப்பத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற, நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற, உத்தியோக ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக சில உபதிரவங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் கொஞ்சம் முன்கோபத்தோடு பேசுவீங்க. அதே சமயம் உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக நீங்கள் எடுக்கும் அந்த குறிப்பிட்ட ஸ்டெப் உங்களுக்கு சில காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு, அதுவும் குறிப்பாக தொழில் சார்ந்த வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செஞ்ச ஒரு காரியத்துக்கு இல்லை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சும் கொடுப்பீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயரும். பதவி உயர்வு அல்லது உங்கள் மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு சூரியனோடு சேர்ந்து. புத ஆதித்ய யோகம் 4ஆம் இடத்தை புதன் பார்க்கறதுனால உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு நேர விரயம் ஏற்பட்டாலும் இன்று தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். வித்தியாசமான யோசனைகளை செயல்படுத்துவதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய சீனியர் அஃபீஷியல்ஸ் ஆர் சீனியர் கலீக்ஸ் உங்களுடைய அறிவை பாராட்டி பெருமைப்படுத்தி பேசுவார்கள். ஆனால் நீங்கள் அதை ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. அதற்கு காரணம் உங்கள் எண்ணங்கள் தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் ராசிநாதன் புதன் நீச்சமாக இருக்கார். ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். அதாவது உடம்புல ஒரு அசதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு அசௌகரியம் உடம்புல இருந்துகிட்டே இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். உங்களுடைய செலவுகள் குறைந்து வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருந்தாலும் வீண் செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது.
தூக்கமின்மை காரணமாக தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வேலைக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் அவர்களை தவறான செயல்பாடுகளை நீங்கள் கண்டிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அது சம்பந்தப்பட்ட மனக்கவலைகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் அலைச்சலையும் செலவுகளையும் தரக்கூடிய நாள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அஃபிஷியல் வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை அஃபிஷியலாக நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் சம்பந்தமாக ஏதாவது பண்ணணுன்ட்டு இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தும். கால விரயத்தின் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றங்களை ஏற்படுத்தி நேரத்தில் உங்கள் வேலையை முடிக்கிறதுக்கு தடையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அனாவசியமான நேர விரயம் எண்ண விரயம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை சமாளிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வீண் பேக்ஃபயர் ஆகும். அதாவது உங்களுக்கே ரிவர்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய எதிரிகள் பலம் பொருந்தி இருக்கிறார்கள். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் எப்போவோ விட்ட லூஸ் டாக் தான் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு உண்டான நேரம். மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்கள் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை ஆமோதிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா நீங்களே ஒத்துப்பீங்க, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு. அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படும். மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு வெற்றி தோல்வி சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதலும் ஏற்படும். குறிப்பாக தந்தை வயதில் இருப்பவர்கள் அல்லது தந்தை வழி உறவினர்களுடனும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுக்காமல் பேசுகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 2 எக்ஸ்ட்ரீம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் உங்களுக்கு சில தடுமாற்றங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். உத்தியோக ரீதியாக பெரிய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு பெரிய பதவிக்காக காத்துட்ருப்பீங்க, பெரிய பதவி கிடைக்கும்ன்ட்டு. ஆனால் ஒரு சாதாரண ஒரு பதவி உயர்வை கொடுத்து உங்களை ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் அல்லது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவார்கள். இதனால் உங்களுக்கு செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படும். சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய, வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்னைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால குடும்பத்திலேயே எதிரிகள் உருவாகக்கூடிய நேரம். அதனால் நீங்கள் யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ அந்த நம்பகத்தன்மை உள்ள நபரே உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் ஏற்படாத நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுய தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோக ரீதியாக இருப்பவர்களுக்கும் இன்று வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வருமானம் பெரிய வருமானமாக இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்குறது லட்சக்கணக்கில் எதிர்பார்த்தா அது தௌசண்ட்ஸில் தான் வரும். அதாவது மீகர் அமௌண்ட், கம்மி அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உங்களுடைய சக பணியாளர்களோ அல்லது வாழ்க்கை துணையோ எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையில்லாத சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நீங்களே எதிரி. நீங்கள் என்ன விஷயம் பேசினாலும் சரி, என்ன செயல்பட்டாலும் சரி, அது உங்களுக்கு நீங்களே எதிரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. அவசரப்பட்டு பேசிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். பட் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் குரு பார்வை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். கன்னி ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் ஆஃபீஸ் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் உங்களுடைய சக பணியாளர்கள்
எதிர்மறை பலன்களை ஏற்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு அனுசரணையான போக்கை கொடுத்து அவர்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய உத்தியோக ரீதியாக சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய நம்பகத்தன்மை உள்ள நபரோ நண்பரோ மாத்திரத்துக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டாங்கன்னா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். மன சங்கடங்கள் ஏற்படுகின்ற எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகள் உங்களுக்கு வியாபார விஷயத்திலும் தொழில் விஷயத்திலும் வழக்கை வெற்றி அடைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் இன்னைக்கு கையில் காசு செலவாகும், அனாவசியமாக செலவு. பட் என்னன்னா இந்த செலவை நீங்கள் சந்தோஷமாக பண்ணுறதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று விட்டு கொடுப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும், வளர்ச்சியை தரும். அதே சமயம் நீங்கள் எந்த ஒரு இடமாற்றத்தையோ இல்லை வெளியூர் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாம் இன்னைக்கு உங்களுடைய பிளானை தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு ஆக்ஷனும் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, தொழில் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பண வரவு இருந்துகிட்டே இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். துலாம் ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருக்கிறது. வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு அல்லது பதவி உயர்வு கிடைக்காமல் தவிப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மேல் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டால் கூட அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. வருமானம் சுமாராக இருக்கக்கூடிய நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும். அவங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யாமல் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். வீண் பேச்சுக்களை, அதாவது அடுத்தவங்களை நக்கல் பேசி பேசுறது, கிண்டல் பேச்சு பேசுறதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. உங்களுடைய மரியாதை உங்களுடைய வார்த்தைகளில் இருக்குது. அதனால் நிதானமாக பேசுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஒரு நல்ல காரியத்தை முன்னெடுத்து நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழப்பம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். சகோதர சகோதரிகளுக்குள் மன வேறுபாடுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரை எதிர்மறையாக செயல்பட்ட சில நபர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். ஆக்சுவலாக இத்தனை நாளாக இல்லாத அளவுக்கு மனசுக்குள்ள புரிதலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக, அதாவது மெடிக்கல் சப்போர்ட்டோட குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஐவிஎஃப் மூலமாக, ஏதாவது ஒரு மெடிக்கல் சப்போர்ட் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அதே சமயம் வியாபார விஷயத்தில் அரசு குறுக்கீடு இருந்ததுன்னா அந்த இடத்துல நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி நேர்மையாக இல்லை அப்படின்னா எதிர்பாலின அரசு அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும், வருமானத்தில் தடையை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் வியாபார விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரம், உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறதா இருந்தால் பெட் சார்ந்த, அதாவது
அதாவது வளர்ப்பு பிராணிகளை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த வளர்ப்பு பிராணிகளை வாங்கிட்டு போவாங்க, பணம் கொடுக்கறதுல பிரச்சனை வரும், வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இல்லாட்டி உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை, நண்பர்களே எதிரிகளாக மாறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும். வாங்கின கடனே இல்லை கட்டின கடனே திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். வாங்கின கடனுக்கு 2 தடவை வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க. தந்தை வழியில் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார், கடைசி நேரத்தில் காலவாரி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும், வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்திலோ, உங்களுடைய குலதெய்வ கோயில் இல்லை உங்கள் பூர்வீக சொந்த ஊர் இந்த இடத்துல இருக்கிற சொத்து விஷயத்திலோ அரசாங்க குறுக்கீடு அல்லது அரசாங்க அதிகாரிகளின் தடுமாற்றமான செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இன்னைக்கு அவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஏற்படுறதுக்கு அல்லது கோபத்தில் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் குழந்தைகளின் செயல்பாடுகளும் மந்தத்தன்மையுடன் இருக்கும். தேவையில்லாத விஷயத்திலெல்லாம் குழந்தைங்க பிடிவாதம் பிடிப்பாங்க. அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணத்தடுமாற்றம், குடும்ப தடுமாற்றம், வார்த்தை தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் நிம்மதியற்ற சூழ்நிலை. மனோகாரகன் சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. நட்சத்திரநாதன் லாபஸ்தானாதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. அதனால் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் நிறைந்து அதன் காரணமாக உங்களுக்கு காரிய விரயம், நேர விரயம், பண விரயம், பொருள் இழப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். தனுசு ராசி, உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் வாழ்க்கை துணையின் வேலை சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை சில தேவையற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவார். அவருடைய தரத்தை குறைப்பதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியல் சைடில் உங்களுக்கு விரக்தி இருக்கும். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், நமக்கு கெட்ட பேர் தான் மிஞ்சுது அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர இன்றைக்கி எந்த ஒரு நல்ல பேரும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய கலீக்ஸ், அவங்க சப்போர்ட்டிவாக செயல்படுறதுனால இன்றைக்கி மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றத்தின் காரணமாக, அஃபீஷியல் காரணமாக நீங்கள் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அது சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய வக்கீலாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பாங்க. உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகளை தருவார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு சக பணியாளர்களின் உதவியை கொண்டு சாதகமான பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் மூலமாக பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் அப்பா வழி சொத்து வரணும்னு இருந்ததுன்னா அந்த சொத்துக்காக நீங்கள் எடுத்த முயற்சி இன்று அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அந்த சொத்து உங்கள் கைக்கு வரதுக்கு, அதாவது ஸ்திர சொத்துக்கள், பூமி தொடர்பான சொத்துக்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்பட்டு அதன் மூலமாகவும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், புதன் நீச்சமாக இருக்கார். 6ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கார். கடன் பிரச்சனைகளோ இல்லை ஆரோக்கிய பிரச்சனைகளோ உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடன் கொடுத்தவங்க உங்களை மிரட்டுவாங்க.
அந்த மிரட்டலுக்கு பயந்து நீங்கள் செஞ்சலத்தை சந்திப்பீர்கள். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கிறாரு. அதனால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியான வருமானம் ஏற்படுறதுனால அந்த தொழிலுக்கு உண்டான கடனை அடைப்பதற்கு முயற்சிகள் எடுத்தால் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தும். இல்லாட்டி எதிரிகள் உருவாகிறதுக்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய குழப்பமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பண பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள், குறிப்பாக குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுத்தி உங்களுடைய தேவையில்லாத டென்ஷனை உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனம், பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் தீருவது, அல்லது உங்கள் தந்தை வழியில் சொத்துக்கள் சேருவதற்குண்டான யோகம் ஏற்படுவது, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தந்தையுடைய ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கும் சூழ்நிலைகள் இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வீண் பேச்சுக்களின் மூலமாக பண விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய அந்த எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளின் காரணமாக மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன், அதாவது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பம் சார்ந்த வாக்குவாதங்கள், வார்த்தை விரயங்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்களே எதிரிகளாக மாறுவது போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். குழந்தைகள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் மன வேறுபாடு காரணமாக பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் இருக்குது, உங்கள் பையனுக்கு கல்யாணம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் மன வேறுபாடு காரணமாக அவர் தனி கொடுத்தனம் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கண்டும் காணாமல் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது. தவறான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக குடும்ப எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானம் ஏற்பட்டாலும் அது செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத விஷயத்துக்கு தலையிட்டு அவர்களுக்கு பண உதவி செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டு அதில் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க. அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். குழந்தைகளின் மேல் படிப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பூமி தொடர்பான விஷயம், அதுவும் குறிப்பாக பூர்வீக சொத்து விஷயமா ஏதாவது வழக்கு நடந்தாலோ, இல்லை நீங்கள் சம்பாதிச்ச உங்களுடைய சுய சம்பாத்தியத்த சொத்துல ஏதாவது வழக்கு இருந்தாலோ அது உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் பூமி தொடர்பான விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று அமோகமான விளைச்சலும் வருமானமும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிற நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய நட்சத்திர சாரத்தில் தான் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதாவது ராகுவின் நட்சத்திர சாரத்தில், திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சூழ்நிலை வரதுனால இன்று குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வரும். அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருந்தாலும் அது மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக சரியாகிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் கேட்ட உதவியை நீங்கள் செய்ய மாட்டீங்க, அல்லது கேட்ட உதவிக்கு கம்மியாவோ இல்லை அது சம்பந்தம் இல்லாத விஷயத்திலோ நீங்கள் பேசுவீர்கள். அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் தரக்கூடிய வகையில் அவர்கள் ப்ரெஷர் கொடுப்பாங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை வச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையை சொல்லிவிடுவது நல்லது, நேர்மையாக பேசுவது நல்லது. வியாபார விஷயத்தில் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. உங்களுடைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சி எடுத்தால் குடும்ப நிம்மதி ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா
உங்களுக்கு எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மீன ராசி, தொழில் ரீதியான சில அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு அலைச்சல் மட்டும் இல்லைங்க, காரிய தடை, உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள், வீண் செலவுகள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால புதுசாக கடன் வாங்குறதுக்கோ இல்லை ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். உங்களுடைய சகோதர சகோதரிகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அவச்சொல்லை தான் கொண்டு வருமே தவிர நல்ல பெயரை ஏற்படுத்தாது. இன்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு அதன் மூலமாக உடல் அசௌகரியம் ஏற்படுகின்ற நாள். அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு திடீர் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கையிருப்புகள் கரையும் நாளாக இருக்கும். புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் உங்களுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் செலவுகள் ஏற்படும். தொழில் ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த அல்லது தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். ஒரே செலவை திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர்னு, எலக்ட்ரிக்கல் ரிப்பேர்னு பண்ணினீங்கன்னா அது செஞ்சு முடித்த ஒரு 2 நாள்லையோ இல்லை ஒரு நாள்லையோ மறுபடியும் செலவு ஏற்படுற மாதிரி இருக்குது. அதாவது இரட்டிப்பு செலவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க, ஒன்றா உங்களுடைய அண்ணன், அக்கா அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை போன்றவர்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு அதன் மூலமாகவும் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக இருந்த குழப்பங்கள் குறைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடல் ரீதியான சோர்வுகள் குறைய துவங்கக்கூடிய நேரம் இது. இன்னும் ஒரு வாரம் தாங்க. கிட்டத்தட்ட இந்த வாரம் விட்டுட்டு அடுத்த வாரத்தில் 25ஆம் தேதிக்குள்ளார 23ஆம் தேதிக்குள்ளார உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானாதிபதி 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் உங்கள் ராசியை விட்டு வெளியேறும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு மன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த அல்லது நகை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று வண்டி வாகன வகையிலும் செலவுகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியை தந்து சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் உங்கள் வேலை விஷயமா கொஞ்சம் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண தட்டுப்பாடுகள் ஏற்படாது, ஆனால் பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீடு அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய பெண்கள் சார்ந்த நகை தேவைகள் அதிகரிக்கும். அதற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.